கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37ஆக உயர்வு. 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலரின் நிலைமை கவலைக்கிடம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். சிகிச்சை உள்ளவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைப்பு. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அமைச்சர்களை களமிறக்கும் மு.க. ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அமைச்சர்களை களம் இறக்காதது ஏன்? கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அரசின் மெத்தனமே காரணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளின் படிப்பு செலவை அதிமுக ஏற்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பேட்டி. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசின் நிவாரணம் மட்டும் போதாது. பலியானவர்கள் குடும்பங்களில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் 2023-24 ஆண்டுகளில் மொத்தம் 3,82,475 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல்கள் அழிக்கப்பட்டுள்ளன. 64,482 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டுள்ள நிலையில் 52 பேர் மீது குண்டாஸ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி விளக்கம். அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஒமிப்ரசோல் என்ற மருந்து இல்லாததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என்றும் பேட்டி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 10 பேரின் கண் பார்வை பறிபோனது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் பலருக்கு பார்வை பறிபோகும் என அச்சம். கள்ளச்சாராய சம்பவத்தில் விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதி நியமனம். சிபிசிஐடி ஐஜி அன்பு தலைமையிலான அதிகாரிகள் குழுவும் ஆய்வு நடத்துகிறது. கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் பற்றிய விசாரணை அறிக்கை அரசுக்கு அனுப்பப்படும். அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த பின் ஆட்சியர் பிரசாந்த் பேட்டி. கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் நாளை விசாரணைக்கு வருகிறது மனு.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. பெண் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருவதாக தகவல். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் உடற்கூராய்வு முடிந்த நிலையில் ஒப்படைப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின் அண்ணாமலை உறுதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு செய்த தவறுதான். தவறை நியாயப்படுத்த முடியாது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை போதையில் தள்ளாட வைக்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு துயரம் இனி ஒரு முறை நிகழாத வண்ணம் கள்ளச்சாராய வியாபாரிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் செயல் இழந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனையால் தமிழகமே தள்ளாடுவதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தமிழ்நாட்டில் தொடரும் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் தொடங்கியது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. 2021ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து 16வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு புகழேந்தி அவர்கள் 6/4/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். நாளைய நிகழ்வின் போது விவாதிக்க அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் இரங்கல் வாசிப்பு. கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் நீதிமன்ற காவல் 4வது முறையாக நீட்டிப்பு. நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் மதுரை நீதிமன்றம் உத்தரவு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டை
50லிருந்து 65% உயர்த்திய பீகார் சட்டப்பேரவையின் திருத்தம் ரத்து. சமத்துவ விதிகளை மீறியதாக கூறி பாட்னா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் தேர்வுத்தாள் கிடைக்க பெற்று விடைகளை அப்படியே மனப்பாடம் செய்து தேர்வு எழுதினோம். பீகாரில் கைது செய்யப்பட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் பேரதிர்ச்சி. நீட் முறைகேடு வழக்குகளை உயர்நீதிமன்றம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை. நீட் கவுன்சிலிங்குக்கு தடை விதிக்க முடியாது என மீண்டும் வலியுறுத்தி வழக்கு ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இலங்கையில் இந்திய முதலீடுகள், தமிழக மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். சவுதி அரேபியாவின் மெக்கா நகரில் வீசி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக 68 இந்தியர்கள் உள்பட 900 ஹஜ் யாத்ரீகர்கள் உயிரிழப்பு. வீதியில் குவியல் குவியலாக சடலங்கள் கிடக்கும் காட்சிகள் வைரல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கே காரணம். இயக்குனர் ப. ரஞ்சித் எக்ஸ் தளத்தில் பதிவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. சூப்பர் 8 சுற்றில் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அசத்தல்.